இன்றைக்கான வீடியோவில் நம்ம ருத்ராட்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ருத்ராட்சம் அப்படின்னா சிவனுக்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ரம் அப்படின்னா சிவம், அக்ஷயம் அப்படின்னா கண்கள். அவருடைய ஆனந்த கண்ணீர்லேருந்து வந்தது தான் ருத்ராட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாள். ஆக்சுவலி இந்த ருத்ராட்சம் வந்து 4 முகம் 5 முகம் அந்த மாதிரி தான் ஜென்ரலாகவே கிடைக்கும். 4 முகம் அப்படின்னா அது பிரம்மாவை குறிக்கிறது. பக்தி, செல்வம், மகிழ்ச்சி, மோட்சம், அது அறிவு, கூர்மை, ஞானம், இது எல்லாமே பெருகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இது புதனுடைய கிரகத்தை சேர்ந்தது. 5 முகம் அப்படிங்கிறது வந்து காலாக்னி ருத்ர ரூபம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாயு தெய்வம், சத்வஜாலம், இது எல்லாமே பஞ்சமுகம் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இது ஆக்சுவலாக வந்துட்டு குருவோடைய கிரகத்தையும் சேர்ந்தது. இது வந்துட்டு யார் வேணாலும் போட்டுக்கலாம். ருத்ராட்சத்தை வந்து நம்ம போட்டுட்டானாங்க நம்ம உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதை போட்டுட்டா நமக்கு ஆக்சுவலி கெடுதலே நினைக்க வராது. நன்மைகள் நம்மளை அறியாதக்க நமக்கு நடக்க தொடங்கும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு. ஸோ இந்த ருத்ராட்சத்தை நம்ம வந்துட்டு வாங்கிட்டு கொஞ்சம் நாய் நீங்கள் சாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். சிவன் கோவிலில் போய் வச்சுட்டு போட்டுட்டா ரொம்பவும் விசேஷம். இதை வெள்ளியிலையும் கட்டி போட்டுக்கலாம், ஐம்பொன்னிலையும் கட்டி போட்டுக்கலாம். இப்பேற்பட்ட நல்ல ருத்ராட்சங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்குறேன். நீங்கள் நம்ம வசந்தபல ஐம்பஞ்சல் சிம்மக்கால் மதுரை அங்கே வாங்கி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போய் சிவன் கோவிலில் போய் அது பிரதோஷத்தை அன்னைக்கு அந்த வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் இதை போட்டுட்டேன்னா ரொம்ப விசேஷம். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும், கெடுதல் அத்தனையும் மறைய தொடங்கும்.